ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இது அடுத்த வீட்டு அடுப்பங்கரையில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெளியில் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்காக தான் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அல்வா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது முந்தின நாள் நைட்டே செஞ்சு வச்சாச்சு. ரைத்தாவையும் பேக் பண்ணி தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு வெஜ்ஜு பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வெஜ்ஜு பிரியாணி போட்டிருக்கேங்கிறனால ஸ்பெஷலாக எதுவும் வீடியோ எடுக்கல தனியாக ப்ரீஃபாக. அப்பப்போ கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். தனியாக இதை பேக் பண்ணி எடுத்து லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எங்கேங்கிறத நாங்கள் வீடியோக்குள்ளே போக காட்டுறேன் உங்களுக்கு. இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தாலையும் இந்த இடத்துக்கு போயிட முடியாது. அதே மாதிரி போனாலும் இது மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம வீடியோலாம் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திருச்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் கண்டோன்மெண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன். அம்மாக்கு கூட ஃப்ரெண்டு அவங்களோட மருமகளுக்கு வளகாப்புங்கிறதுனால அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வளகாப்பு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் கிளம்புறோம். லஞ்சு இங்கேயே நாங்கள் லஞ்சும் சாப்பிட்டுட்டு வரும்போது ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வளகாப்பு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். இது எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து முக்கம்பு பக்கத்தில் திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே தபோவனம் ஹாஸ்டல் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே படிக்கலாம். ஹாஸ்டல் தான், தங்கியிருந்து படிக்கிற ஹாஸ்டல். இது எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட முடியாது. அதே மாதிரி எல்லாத்தாலையும் இந்த ஸ்கூலில் படிக்கவும் முடியாது. அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும், அவ்வளோ டிசிப்ளினாக கொண்டு வருவாங்க. இங்கே நம்ம எல்லா மாதிரியும் எல்லா குழந்தைங்க மாதிரியும் இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. இவங்க தனித்து தான் இருப்பாங்க. ஒரு அமைதியாக இருக்கும். இந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுற்றி பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். பழைய மாணவன் அடுத்த மாணவன், இவன் வருங்கால மாணவன். போடா, வருங்கால மாணவன் இவன், பழைய மாணவன். என்ன நீ எழுதுறதா? எங்க ஓ நம்பர் 104 எது இங்க 104 தாண்டா மாமா நம்பரு. 2010 வந்துச்ச. அம்மா எங்க? அம்மா கார்ல இருக்கு, ஃபோன் பண்ணி வர சொல்லு. இது யார் நம்பரு? 369 யார் நம்பரு? ஓகே, இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நான் ஏன் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னா, இந்த ஸ்கூலில் என் ஹஸ்பண்ட் படித்தாங்க, என் தம்பி படித்தான், இப்போ எங்கள் மாமா பையன் படிச்சிட்ருக்கான். அவன் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஆனுவல் டே இங்கே நடக்குது, ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் இந்த இடத்துக்கு வர முடியாது. நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்டை தவிர வேறு யாராலையும் இங்கே வர முடியாது. அந்த பேரண்ட்டுமே ஸ்கூல் டேஸில் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஹாஸ்டலில் குழந்தைங்கள பார்க்கலாம், போகலாம். அதுவும் எல்லா நாளும் பார்க்க விட மாட்டாங்க. ரொம்ப கட்டுப்பாடாக, ரொம்ப டிசிப்ளினாக வச்சுருப்பாங்க. 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், சாமி கும்பிடணும், பெற்றோர்களை மதித்து நடக்கணும். அப்படி ரொம்ப சேட்டை பண்ணுற குழந்தைங்களை கூட கொண்டு இங்கே விட்டோம்னா நம்ம குழந்தைங்களை நல்ல பையனாக இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட பள்ளி இந்த ஸ்கூலு. இதில் எங்கள் வீட்டுக்காரும் இங்கே தான் படித்தாங்க, என் தம்பி இங்கே தான் படித்தான், இப்போ எங்கள் மாமா பையன் படிக்கிறான். அதே மாதிரி நம்ம பேர் வச்சு கூப்பிட்ற மாதிரி அந்த பேர் இந்த ஸ்கூலில் சொல்ல மாட்டாங்க. அந்தந்த பிள்ளைங்களை சேர்த்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு நம்பர் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வச்சு தான் நம்ம ஸ்கூலில் சொல்லணும். இப்போ என் தம்பி இங்கே படித்தானா அவனுக்கு 104. அந்த 104 நம்ம சேர்க்கும் போது 4th ஸ்டாண்டர்டில் நாங்கள் சேர்த்தோம். அந்த நம்பர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை கொடுப்பாங்க. அதுதான் அவன் முடிச்சு வர வரைக்கும் அவனை நம்ம சொல்லணும். இந்த ஸ்கூலில் சொல்லணும்னா 104ன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் செட்டாக குழந்தைங்கள அனுப்புவாங்க. இது சித்பகானந்தான்னு சொல்லிட்டு ஒரு சுவாமியோடைய சமாதி. அந்த சமாதி காவேரி ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம இங்கே போகணுன்னா செப்பலெல்லாம் கழட்டி வச்சுட்டு போகணும். ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நினச்சிப்பீங்க, ஆனால் இது கிடையாது. இது ஒரு ஸ்கூலில் தான் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அவ்வளோ அமைதியாக ரம்மியமாக இருக்கும். அப்படியே மனசு தியானம் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடம் அப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா நேரமும் இங்கே வர முடியாது. ஜெயந்திக்கு மட்டும்தான் இவ்வளோ ஃப்ரீ அலோடு. அதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம தொட முடியாது. ஒரு செடியை கூட தொட முடியாது. அங்கங்கே பாதுகாப்புக்கு ஆள் நிற்பாங்க. அவ்வளோ நமக்கே அது எல்லாத்தையும் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும், எல்லாமே தொடக்கூடாது. இப்போ நமக்கு காலங்கள் மாற மாற நம்ம இதெல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என் தம்பி படிக்கும் போது இது மாதிரிலாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியாது. இந்த இடத்துக்கு பார்த்து
பார்த்து வந்து அனுபவம் மட்டும்தான் இருக்கவங்க ஒழிஞ்சு இது மாதிரி பதிவு பண்ணி அந்த அனுபவங்களை வந்து திருப்பி பார்க்குற மாதிரியான இதெல்லாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகம் வளர வளர அதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க. இது என் தம்பி படிக்கிற போதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சிலைகள்லாம் என்ட்ரன்ஸில் வைக்கல. இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி மாற்றி வச்சுருக்காங்க. இந்த இப்போ வலது பக்கம் வந்து கிருஷ்ணரும், இடது பக்கம் ராமர் அந்த தியான மண்டபத்துக்கு நுழைவு வாயிலில் வச்சுருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அரசே போற்றி அமுதே போற்றி. அழகாக இருக்குது பாருங்க இடம். இந்த ஸ்கூலில் 4th-லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. அதே மாதிரி 11th 12th தனியாக ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த காலத்தில் குருகுல கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை அப்படியே இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. சக்கராலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த ராமம் ஒவ்வொரு இதுக்கும் இது வச்சுருக்காங்க பாருங்க போர்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன் படிக்கும்போது இந்த மாதிரி இங்கெல்லாம் செம்பருத்தியாக தான் இருக்கும். இப்போ வித்தியாசமாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க தாமரை குளம். சிவா படிக்கும்போது இதெல்லாம் இல்லை. இங்கெல்லாம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் வெட்டி புல்லெல்லாம் பிடிங்கி நடு பண்ணிட்டு இது பழம் கட்டிக்கிறாங்க, கட்டி வச்சுக்கிறாங்க. சுவாமி சிவானந்தாவோடைய சமாதி, அதை அவரை பற்றின டீட்டெயில், அவர் வாழ்க்கை இது குறிப்பு அதெல்லாம் வந்து போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. இது என்ட்ரன்ஸ். அவர் அப்படியே நேராக போனீங்கன்னா அவருடைய சமாதி இருக்கும். மலரில் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. டிசைனாக இருக்கும். அது முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ செம்பருத்தி வித்தியாசமாக இருக்குது. அப்போ பிங்க் கலரு, ஆரஞ்சு கலர்லாம் இருக்கும் செம்பருத்தி. போன்சாய் இப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, இதெல்லாம் திட்டுவாங்க. காவேரி கரையிலே தான் இவருடைய சமாதி இருக்கும். காவேரியில் நிறைய தண்ணி வந்து வெள்ளம்லாம் வந்தால் நிறைய பாதிப்பெல்லாம் வரும். திருப்பி சேதம் ஆனாலும் திருப்பி அதை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அதை புதுசாகவும் ரீக்ரியேட் பண்ணியும் கொண்டு வந்துடுவாங்க இந்த ஸ்கூலில். தம்பி இந்த ஸ்கூலில் சேர்ந்துறியா? இந்த மாதிரி பொன்மொழிகள் சென்டென்ஸ்லாம் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இது காவேரி கரையை ஒட்டியே இருக்குது. அப்போ என் தம்பி படித்தப்பெல்லாம் இல்லை இந்த இது. ஒரு 10 years பேக் இது இல்லை. இப்போ இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஃபேமிலியெலாம் எல்லாம் அங்கங்கே அமைதியாக உட்காந்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி மட்டும்தான் இங்கே இது மாதிரி அலோடு. எல்லா நேரமும் இப்படி வந்து உட்கார முடியாது, இப்படி வந்து பேச முடியாது, குழந்தைங்கள இவ்வளோ ஃப்ரீயாக பார்க்க முடியாது. அல்வா யாருக்குன்னு சொல்லுங்க. சிவா இங்க பாரு சிவா, இதெல்லாம் புதுசா பண்ணிருக்காங்க சிவா. ஒவ்வொரு சென்டென்ஸ் எல்லாம் சிவா இந்த சோப்பெல்லாம் முக்கம்பு வரைக்கும் இருக்கு. முக்கம்பு வரைக்கும் இருக்கு. இது ஜியோபுரம் வரைக்கும் இருக்கு. ஜியோபுரம் வரைக்கும் இருக்கா? நீ சொல்லுடா. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட இருக்குடா. இருக்கு. யார்கிட்ட கேப்போம்? சாமி தான் எனக்கு சொன்னாங்க. எந்த சாமி? குலபதி சாமி. அல்வாத்தா இருட்டுல செஞ்சதுனால இருட்டா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த லோகன் இங்க பாரு. அவன் சாப்பிட மாட்டான். ஆமா அல்வா செஞ்சாங்க. ஆசல தின்னு பாரு. வீட்டிலேருந்து நம்ம சமைச்சு கொண்டு வரத்துக்கு இன்றைக்கி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற நாள்லாம் இங்கேயே சாப்பாடே வந்து கைக்குத்தல் அரிசி தான். நல்லா சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே கொடுக்குறது. இவனை தூக்கி போடுங்க தண்ணிக்குள்ள.
அப்போ பேக் டைவ் அடிப்போமா? பேக் டைவ் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுடலாம். ஏய் ஸ்விம்மிங் பூலுக்கு போலாம். என்னடா இந்நேரம் அவன் நிப்பான் ஸ்விம்மிங் பூல்னா நாங்க நேரம் விழுந்துருப்பான். ஏன்டா அந்த குச்சி எடுத்து என்னடா பண்ண? ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கேயே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கொண்டு போனதெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு திருப்பி அங்கேருந்து விவேகானந்தர் மண்டபம் பக்கம் வந்தாச்சு. இது ஒரு விவேகானந்தர் மண்டபம் இங்கே இருக்கும் எய்த்தாப்பில். அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூலு. நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ இருக்கும் ஸ்கூலு. அவ்வளோ அமைதியாக இருக்கும். வெயிலே தெரியாது உங்களுக்கு. அவ்வளோ நல்லா குளு குளுன்னு இருக்கும் கூலிங்காக காவேரி பக்கத்தில். பார்த்துட்டு ஈவினிங் போல் வந்து எப்போவும் இங்கே வந்து ஆனுவல் டேவுக்கு நாடகம் ஸ்கூல்லேயே ஏதாவது ஒரு நாடகம் மகாபாரதம் ராமாயணம் இது மாதிரி இது நடத்துவாங்க. இன்றைக்கி வந்து வாலி மோட்சம்னு சொல்லிட்டு ராமாயணத்துலேருந்து ஒரு பகுதி எடுத்து பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து ரெடியாக இருந்தாங்க. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம். மற்ற ஸ்கூலை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே வித்தியாசமாக இருக்கும். ஆனுவல் டே சினிமா பாட்டெல்லாம் எதுவும் பாட விட மாட்டாங்க. அதே மாதிரி பாடவும் மாட்டாங்க. டான்ஸுமே மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் இது மாதிரி நல்ல பாரம்பரியமான இதாக இருக்கும். அதே மாதிரி சினிமா பாடல்கள் கிடையாது. அது அந்த ஒயிலாட்டம் அந்த இதுக்கெல்லாம் இப்போயே வந்து க்ரௌடு ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு 8:30 9 o'clock ஆகும் முடிகிறதுக்கு. ட்ராமா இங்கிலீஷ் ட்ராமா நடத்துவாங்க. தமிழ் வழியிலையும் நடத்துவாங்க ட்ராமா. கடுமை கொண்ட தோழினாய் வா 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 கலிப்படை தமிழ். அறிவும் உடம்பும் சமச்சீராக வளர வேண்டும். இரும்பை போன்ற நரம்புகளும் சற்றே கூர்த்த அறிவும் இருந்தால் உலகமே உன் காலடியில் இருக்கும். நமஸ்காரம். முதலில் டைமண்ட் பிரமேல் பிறருக்கு செய்யும் அற்ப சேவை கூட உங்களிடம் பேராற்றலை வெளிப்புறச் செய்யும். அதன் மூலம் நாளடைவில் உங்கள் மனம் சிங்கத்தை ஒத்த ஆற்றலை பெற்றுவிடும். ஆற்றலும் உள்ளதே வீரனே, உனது ஆற்றல் நிறைந்த இயல்பை கூவி அழைத்துக்கொள். ராமாயணத்துலேருந்து வாலி மூச்சங்கிற ஒரு சிறு தொகுப்பு தான் மெயின் ட்ராமாவாக போட்டிருந்தாங்க. எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு ஒரு 8:30 போல் அங்கேருந்து கிளம்புனோம். 9 o'clock ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கு. வீட்டுக்கு வர 10 o'clock ஆச்சு. ஓகே, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.